ஆன் பண்ணலை. நண்பர்களே, நேற்று நம்ம நைட்டு வந்து வீலாக் பண்ணோம். இப்போ நான் வந்து கரெக்டாக மணி ஒரு 5:30 இருக்கும். இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு வந்து வீலாக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9வது நாள். வழக்கமாக 9வது நாள் இந்த நேரத்துக்கெலாம் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருந்த மாதிரி தெரியுது. அநேகமாக இன்றைக்கி நைட்டு நல்ல கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். உள்ளே விட்றாங்களான்னு பார்ப்போம். பைக்குள்ளே போகலாம். பைக் கேமரா இல்லை யூடியூப் சேனல் பழசை தான். யூடியூப் சேனல் அப்படி. ஆமாம், வீடியோ எடுக்க கொத்தமல்லி சரி எடுத்து வரீங்களா? நம்ம வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது நல்லா தெரியும்ண்ணா. வருவீங்க. ஆதார் கார்டு வச்சுருக்கு இருக்கு. இப்போ வந்து போனாங்க வெப்சைட் தானே. வீடியோ இருந்து எதை தருவேன் போல்ட்டுங்க அப்படி ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போவே நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. லோக்கலில் இருக்கிற ஆட்களை மட்டும்தான் உள்ளே அலோட் பண்ணுறாங்க. வெளியே இருந்து வரக்கூடிய யாரும் எந்த பைக்கும் உள்ளே அலோடு கிடையாது. ஆட்கள் அனுமதி இருக்குது. பைக்கு காரு எந்த வண்டியுமே வந்து ஊருக்குள்ளே அலோவ் பண்ணலை. ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வண்டி, பைக்கு, காரு எதுனாலும் உள்ள அலோட் பண்ணுறாங்க. வெளியூர் வண்டி எதுவுமே அலோட் பண்ணுறது இல்லை. நேற்று இதே ரூட்டில் தான் வந்திருந்தோம். இன்றைக்கி 9வது நாளுடைய சாயந்தரம் 5:30 மணி, 5:30லேருந்து 6 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:59, 6 மணி ஆக போகுது. 6 மணிக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். உள்ள கூட்டம் குறைவாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா 9வது நாளில் வந்து செட்டுகள்லாம் அதிகமாக வரும். ஒருவேளை இன்றைக்கி நைட்டு எல்லோரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து ஒரு ஆள் ஒரு ஆக்ஷன் காட்டினார். பஸ்ஸு கூட உள்ளேருந்து வருது. நம்ம வீலாக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு போலீஸ்கார் வந்து உள்ளே அனுமதிச்சாங்க. வெளியே உள்ள ஆள்னா கண்டிப்பாக வந்து உள்ளே வர்றது கஷ்டம்தான். பைக்கில் வர்றது கஷ்டம்தான். அவர் நம்ம பத்திரிக்கைக்காரங்களான்னு கேட்டாங்க. யூடியூப் சேனல்லையும் ஒரு பத்திரிக்கையாளராக தான் மதிக்கிறாங்க. அதனால் பத்திரிக்கையாளர்ன்ற அங்கீகாரம் யூடியூபருக்கு கிடைக்குமோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட மரியாதை இங்கே கிடைக்குது. எத்தனை பேர் உங்கள் இதில் இருக்காங்கன்னு கேட்டால் தெரியுது. சேனலில் எத்தனை பேர் இருக்காங்க? நான் இவனை தான் இப்போதைக்கு இருக்கேன். ஆனால் என்ன ஒரு கொடுமைனா சேனல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நம்ம சேனல் நேம் சொல்லணும்னு வச்சுக்கேன். இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லைப்பா. நாங்களே இன்றைக்கி நம்ம கடைசியாக ஒரு சேனலுடைய பெயர் வந்து நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து எப்படி நான் ரெண்டாவது அல்லது 3வது இதில் தான் நான் வந்து பதிவு செய்வேன். இதுதான் ரைட் எடுக்கணுமா? அது நேரம் போய் நேரத்துக்கு ஃபுல்லாக போகுது. நீங்கள் இல்லை நேரம் அங்கே போகும். இது நம்ம திருப்பி வந்து இப்படி போகும். திருப்பிலாம் வர முடியுமான்னு தெரியல. விளக்கு பூஜை
செட்டு போகுது பை. ஆமாம் ஆமாம், அப்படி மெதுவாக போகும். வருது அங்கேருந்து வருது, வரதா போகுதா? போக தான் செய்யுதுண்ணே. செட்டே பார்க்க முடியல நினச்சேன், ஆனால் இப்போ ஒரு செட்டு இங்கே போயிட்டு இதுபோல் தான் நிறைய செட்டு வரும். இனிமேல் தான் அதிகமான செட்டு வரும்னு நினைக்கிறேன். பயங்கரமான எண்ணங்கள்லாம் அப்படின்னாலே இல்லையா சொல்லுங்க. நாம மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு சாமிக்கிட்டேன். சாமி அம்மா உத்தாரம்மா, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. சரி பரவாயில்ல, அவருக்கு தேவை. அவன் அடுத்தவருக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். வாங்க வாங்க கம்மியார் வாங்க. எவ்வளவு ஆன்மீகத்தை கோயில் குளத்துக்கு போய் உச்சராக பிரயோஜனம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துள்ளேன். எனவே மிகன்பர்களே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கள்ளத்தை போக்க வேண்டும். அந்த கள்ளத்தை போக்க வேண்டும் என்றால் அங்கே அறிவாயுத என்ற கல்வி என்ற விளக்கு வர வேண்டும். அதனாலதான் இந்த இடத்துல இல்லை, அந்த சிந்தையில ஒருத்தர் படுத்துக்கலாம். 2 பேருன்னா உட்கார், அவங்களுக்கு இடம். 2 பேருன்னா உட்கார்ந்துக்கலாம். 3 பேர் அந்த இடத்துல வரைக்கும் அப்படியே அங்கே போனால் பாலிடெக்னிக் டேஜ் பார்க்கலாம். பாலிடெக்னிக் டேஜ் போனான்ல. இல்லை, போயிட்டு நம்ம வருவோம். இந்த ரூட்டில் கடற்கரைக்கு போயிட்டு அந்த ரூட்டில் நம்ம நேற்று வரல. இல்லை, இந்த ரூட்டுலேயே கடற்கரைக்கு போகிறியா? கடற்கரை இப்படி போகலாமா இப்படி போகலாமா? கடற்கரைக்கு போனால் இப்படி தான் போகிறாங்க. கடற்கரைக்கு போகிற
அப்புறம் இந்த சைடுல தான் கடற்கரையில் இங்கே தான் கொஞ்சம் கடைகள் அதிகமாக இருக்குது. வியாபாரம் போடுறதாங்க இந்த இடத்துல போட்டால் தான் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடற்கரைக்கு போகிற மெயினான ரோடு வந்து இங்கே தான். அந்த பார்க்கில் வருதுல அது அப்படி போயிட்டு அந்த மெயினில் வெளியில் வந்து நிறைய கடைகள் இருக்கு. இது சரியா இந்த ராட்டினம் அது அப்படியே பார்த்து போயிடும். அதாங்க ராட்டினம் வழி நெல்லை மிரட்டல் அடி அதை காட்டிட்டு போமா. இதுதாங்க நெல்லை மிரட்டல் அடி. சரியான அடி அடிக்கிறாப்புல. போட்டு போட்டு அடிக்கிறது காட்டிடுமா. பாட்டினா காட்டுவோம். நம்ம தெருல இருக்காங்களையா இருக்காங்களா? அப்போ வேற ஒரு இடத்துல போய் காட்டும். இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பொறுமையாக பாருங்கள். இன்னும் ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு அதாவது இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு 10 நைட்டு முடிஞ்சு 11 காலையில் வரைக்கும் இங்கே வந்து கூட்டம் தான். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக இருக்குது. ரோடு இல்லை, வெறும் மண்ணு தான். நைட்டு நம்ம இதே ரூட்டில் வந்தோம். நேற்று எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சால் நாளைக்கும் கவர் பண்ணுவோம். நாளைக்கும் இதே ரூட்டில் வரோம். நாளைக்கும் பாருங்கள். நல்லா லைட்லாம் போட்டு அருமையாக இருக்குது. ஆட்கள் யாரும் இந்த மாதிரிலாம் சும்மா ஆட விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். ராட்டினத்தை வெறுமனை தான் சுத்த விட்டுருக்காங்க. யாரும் ஏறி உட்காந்த மாதிரி தெரியல. மேலே உள்ள அந்த ராட்டினமும் அப்படிதான். எதுவும் ஆளே இருந்த மாதிரி தெரியல. வெறுமனை தான் ராட்டினம் சுற்றிட்டு இருக்கு. யாரும் ஏறலையா இல்லைன்னா என்ன கதைன்னு தெரியல. எங்கள் ஊரில் உள்ள பார்க்கை காட்டுறேன். நைட்டு உங்களுக்கு பார்க்கு காட்டியிருப்பேன். ஆனால் அங்கே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. சரியா, இந்த நேரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கடற்கரைக்கு வேற ஒரு ரோட்டு. ஆனால் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூட்டில் தான் வராங்க. அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுடைய வராங்க. இது பக்தர்கள் பெரும்பாலும் வரக்கூடிய ரூட் வந்து இந்த ரூட்டாக தான் இருக்குது. இதுதான் பார்க்குக்கு போகிற வழி. இதுதான் இந்த வழியாக தான் கொண்டுட்டு போகிறாங்க. இதுதான் குலசை பார்க்கு. பார்க்லேயும் மக்கள் வந்து மிதமான கூட்டமாக தான் இருக்குது. பெரிய அளவில் கூட்டம் இல்லை.
பக்தர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது. அங்கே வரைக்கும் போயிட்டு கடலை பார்த்துட்டு இதுதான் குளச்ச கடல். கடற்கரைக்கு இந்த பக்கம் பீச்சு போனால் ஒரு 50 மீட்ரு தான் வித்தியாசம் இருக்கும். அந்த ரோட்டுக்கு போயிட்டு போகுது. இது கடற்கரைக்குலேருந்து ஊருக்கு அந்த கோயிலுக்கு போகக்கூடிய இன்னொரு வழி இது. எனக்கு போய் பார்த்துட்டு வந்துருமா கடலை உள்ள போறியா? இப்போ நீங்கள் கடற்கரையை பார்க்குறீங்க. ரொம்ப அருமையாக இருக்குது குளசை கடற்கரை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே மணப்பாடு இங்கே அருமையாக இருக்குது. நல்லா அழகாக ரம்மியமாக இருக்குது குளசை கடற்கரை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வரும். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணப்பாடு. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இலங்கை. குலசைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. கடல் தான் குலசையுடைய அடையாளம். இதை பற்றிய வரலாறை ஒரு தனி வீடியோ நம்ம எடுத்து அனுப்பி விடுவோம். இப்போதைக்கு நம்ம தசரா கூட்டத்தையும் தசராவுக்கு வந்த மக்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், கவர் பண்ணுவோம். போலாமா? சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேகங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம். இந்த 2 பனை மரங்களுக்கும் நடுவில் கடலை பார்க்குறது ரொம்பவும் அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அருமையாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வேற ஒரு இடத்துக்கு வா. மெதுவாகவே போ. இவர்தான் குட்டிக்காளி.
நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வெளிநாட்டவர்களும் வந்திருக்கிறாங்க. திருவிழாவுக்கான வந்தாங்களா இல்லாட்டா கொலை செய்ய மணப்பாடு இந்த ஏரியாலாம் சுற்றுலாவுக்கு வந்ததோடு வந்தாங்கலாம் தெரியல. இருட்டிக்கிட்டு இருக்கு. வெளிச்சமும் லைட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. விடுவா உள்ள ஒன்றா இல்லை எப்படி கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. கொஞ்சமாக கூடுது. கடைகளை பார்க்க முடியும். ஏன்னா இதுதான் முக்கியமான பகுதி. இங்கே தான் பக்தர்கள் அதிகமாக சங்கமிக்கக்கூடிய இடம் கடற்கரை தான். இந்த கடற்கரையில் தான் அதிகமான கூட்டம் கூடும். நேற்று இதே இடத்துக்கு நம்ம வந்தோம். சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய இடம் இந்த இடம் தான். நாளைக்கு தான் இங்கே முக்கியமான நிகழ்வு இருக்குது, சூரசம்ஹாரம். அழகான ரம்மியமான வானம். வானம் நல்ல சிவந்த கலரில் சூப்பராக இருக்கும். அதிகமாகிட்டே இருக்குது. போய் இந்த நிலமை இருக்கிறது நைட்டெலாம் அந்த இடத்துல பைக்கெலாம் ஓட்டிகிட்டு வர முடியாது, நடந்து தான் வரணும். நடந்து வரதா இருந்தாலும் ரொம்ப கூட்டமாக இருக்கும்.
இங்கே எது எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா ப்ராடக்ட் இங்கே இருக்குது. எந்த பொருள் எடுத்தாலும் 30 ரூபா. இங்கே நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இங்கே தான் இலவச தண்ணீர் பந்தல் வச்சுருக்காங்க. நிறைய கேன்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 500-1000 கேன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இலவசமாக தான் கொடுத்துருக்காங்க. நயினார் பத்து இளைஞர் அணியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இலவசமாக தண்ணீர் பந்தல் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு குழந்தைகளுக்கான ஒரு இது போட்டிருக்காங்க. யாரும் இருந்த மாதிரி தெரியல, குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்தரும் முத்தாரமுடைய பார்த்துருப்பீங்க, இன்னைக்கும் பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு நபர் ஒரு குழந்தைய வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகிட்ட எடுத்ததை காட்டுறாரு. அறிமுகம் இல்லாத நம்மிடம் எந்த விதமான பொருட்களையும் கொடுக்க வேண்டாம். அறிமுகம் இல்லாத நம்மிடம் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டாம். தயவு செய்து உங்களுடைய நீங்கள் வந்திருக்கிற நோக்கம் இந்த தெய்வீக சிந்தனையோடு பல நாட்களாக விரதத்தோடு இருப்பீங்க. அமைதியான சூழல் அமர்ந்திருந்து அருள்தரும் முத்தாரம்மனை வழிபட்டு கடந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தசரா குழுவினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வேடம் அணிந்து வருகின்ற அருமையான பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போயிடலாமே, போயிட்டு அப்படி நேராக நம்ம ஊருக்குள்ளே போயிடுமா, நம்ம அங்கே போவோம். நேராக அப்படி கிரவுண்டு காட்டிடுவோமா, கிரவுண்டை காட்டிடுவோம். போலீஸ் வண்டிலாம் இருக்கிறத காட்டிடுவோம். இதை பாஸ் பண்ண முடியாதோ? பாஸ் பண்ண முடியாதா? அதையும் காட்டுவோம். பாஸ் பண்ண முடியாதானே? பாஸ் பண்ண முடியாது. இதை இல்லை அப்படி நம்ம எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருட்டிட்டு பார்த்துக்கோங்க, இருந்தாலும் கேமரா நல்லா இருக்குது. நிறைய போலீஸு எல்லா இடத்துலையுமே ஒரு 2-3 போலீஸை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று நம்ம உங்களுக்கு போலீஸ் வண்டி காட்டுறோன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் நம்ம காட்டல. இன்றைக்கி அந்த இடத்துக்கு தான் போகிறோம்.
எவ்வளோ போலீஸ் வண்டி இந்த கிரவுண்டில் பார்க் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். நிறைய போலீஸ் வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்து போலீஸ் வண்டிகளில் தான் இருக்குது. அவ்வளோ போலீஸ் வண்டிகள் இங்கே வந்து இந்த கிரவுண்டில் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் எல்லா போலீஸும் தங்கியிருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் தான் அக்னியா நடுநிலை பள்ளிங்கிற ஸ்கூலில் தான் எல்லா போலீஸ்காரும் தங்கியிருக்கிறாங்க. இங்கே தான் இந்த கிரவுண்டு முழுக்க வந்து போலீஸ் வண்டி தான். போலீஸ் வண்டியை தவிர வேறு எந்த வண்டி இங்கே அலௌடு இல்லை. ஒரு சில வண்டிகள் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டின வண்டிகள் மட்டும் இங்கே நிற்கிது. மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாக வந்து போலீஸ் வண்டி நிற்கிறதுக்கான இடம் தான். நிறைய வண்டி வெளியில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக நிற்கும்போது நான் வந்து முடிஞ்சால் நான் வந்து அந்த இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் நேற்று காட்டுன்னு நினச்சேன், முடியல. அது